சூசையும் மாமரியும் மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்றவும் தலைபேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதாலும் இயேசுபாலனை ஆலயம் கொண்டு செல்கின்றனர். சூசை ஏழை என்பதால் ஆடுகளுக்கு பதிலாக புறாக்களை ஒரு ஆளிடம் வாங்குகின்றார். மாமரியை ஆலயத்தில் நிற்க வைத்துவிட்டு சூசையப்பர் ஒரு குருவை விவரத்தை சொல்லி அழைத்து வருகின்றார். மாமரியிடம் புறாக்களை பெற்று தூய நீரை தெளித்து சேசுபாலனை வாங்கி குரு மீண்டும் மாமரியிடமே தருகின்றார். ஆனால் குருவுக்கு சேசுபாலனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்கு ஒரு முதியவர் எளிய விசுவாசி சேசுபாலனை மாமரியிடம் கேட்டு வாங்கி மகிழ்கின்றார். அப்போது ஆண்டவருக்காக காத்திருந்த பானுவேலின் அண்ணா சேசுபாலனை கண்டு அகமகிழ்கின்றார்கள். ஆண்டவரே, உமது சொற்படியே உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகவிடும். உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. சிமியோன் துயரம் பற்றி கூறும்போது மாமரி முகம் மாறுகிறது. மாமரிக்கு தெரியும், எனினும் தாங்க இயலாமல் சூசையிடம் ஆறுதல் தேடி செல்கின்றார்கள். மகளே, தன் மக்களுக்கு ஒரு மீட்பரை தந்த ஆண்டவர் உன் கண்ணீரை ஆறுதல் படுத்த ஒரு தூதனை அனுப்ப வல்லமை அற்று போக மாட்டா. ஆண்டவர் துயரத்தை தாங்க பொன்னாலான இருதயத்தை உனக்கு அருள்வா. நீயோ யூதித்தை விட ஜாயேலை விட பெரியவள், வீரமிக்கவள். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் கடவுளை பற்றி அறிந்திருப்பதை விசுவசிப்பது அவசியம். எப்போதும் தெய்வீகத்தோடு தொடர்புடைய குருவானவர் மாம்சத்துக்கு மேலான ஆண்டவரின் காரியங்களில் இருப்பவர் எப்படி அங்கு வந்த குழந்தையை அடையாளம் காணாமல் போனாம்? தூய ஆவியா பொழிதலுக்கு நல்மணம் போதும் தூய்மை அல்ல. அப்படியானால் யாருமே அவரை பெறமாட்டீர்கள். அதாவது முடிந்த அளவு கடவுளுக்காக வாழ்வது. சிமியோனும் அன்னாவும் தினந்தோறும் ஆலயம் சென்று ஜெபிப்பதை அவர்கள் நிறுத்தவில்லை. காரணம், ஆண்டவர் மேல் அவர் வாக்குறுதியின் மேல் நம்பிக்கை. தூய ஆவியினால் தூண்டப்பட்டுதான் அன்னாவும் சிமியோனும் அறிந்தது. எனில் சிறியவர்களை உறவாக காட்டிக்கொள்ள உயர்நிலை மனிதர்கள்தான் வெட்கப்படுவர். ஆனால் தூய ஆவியோ நல்மணம் மட்டும் கண்டால் உங்களோடு உறவாட இறங்கி வர தயங்கவே நினையாதவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.